இன்றைக்கு உங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் பேச போகிறேன். அதான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்னால், ஒரு கிரகம் அனைத்து கிரகம் ராகு கேது அச்சுக்குள் அடைபடும் காலகட்டத்தில் உலகில் பல மாறுதல் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமான காலகட்டத்தில் வந்துடுறதுனால தான் இந்த விஷயம். அதுவும் ரிஷபராசி முன்ன பின்ன எல்லா கிரகம் ஒன்றா இருக்கும். ராகு கேதுக்குள்ள இது காலசர்ப்ப தோஷம் இல்லை காலசர்ப்ப யோகம் சொல்லுவோம். உங்களுக்கு தோஷமா யோகமா இது என்னென்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு ஒரு தெளிவாக பார்த்துருவோம். ரிஷபராசி பொதுவாகவே இது கவர்ச்சி மிக்க ராசிங்க. ஈஸி டு அட்ராக்ட் எவ்ரிபடி. ராசிக்கு பேச்சு திறமை உண்டு. பேச்சால் மற்றவங்க மனசை ஈஸியாக கவர்ந்துருவாங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. 4 பேர் இந்த இவங்க இருக்கிற இடத்துல இருக்க ஆசைப்படுவாங்க. ரொம்ப நாள் கழித்து இவங்க பேசினா கூட அந்த இடையத்த நாள் கேப்பெல்லாம் தெரியாது. திருப்பி ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. சொந்த பந்தங்கள் உறவுக்காக பாசம் அதிகம். ராகு கேது சொன்ன இல்லையா, அதை விட என்னென்னா கேதுவின் சாரமும் அதுக்கு அவப்ப ராகு சாரம். பொதுவாக அப்படி வரும்போது ராகு அந்த காலசர்ப்ப தோஷத்தின் இன்னும் வீரியம் அதிகரிக்கிறது. முதல்ல நல்ல விஷயம். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. சார் இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, நான் பிறந்த ஊருக்கு வந்துடுவேனா, இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் நிறைய பேருக்கு வெளிநாட்டு செல்ல வாய்ப்புண்டு, வெளிநாட்டுக்கு வர வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கே பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நிறைய பேர் சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் தான் ஐஎல்டிஎஸ் டோஃபல் ஜிஆர்இ கிளியர் பண்ண வாய்ப்புண்டு. இதே காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விஜேஆர்டி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். இன்றைக்கு உங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் பேச போகிறேன். அதான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்னால், ஒரு கிரகம் அனைத்து கிரகம் ராகு கேது அச்சுக்குள் அடைபடும் காலகட்டத்தில் உலகில் பல மாறுதல் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமான காலகட்டத்தில் வந்துடுறதுனால தான் இந்த விஷயம். அதுவும் ரிஷபராசி முன்ன பின்ன எல்லா கிரகம் ஒன்றா இருக்கும். ராகு கேதுக்குள்ள இது காலசர்ப்ப தோஷம் இல்லை காலசர்ப்ப யோகம் சொல்லுவோம். உங்களுக்கு தோஷமா யோகமா இது என்னென்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு ஒரு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி பொதுவாகவே இது கவர்ச்சி மிக்க ராசிங்க. ஈஸி டு அட்ராக்ட் எவ்ரிபடி. ராசிக்கு பேச்சு திறமை உண்டு. பேச்சால் மற்றவங்க மனசை ஈஸியாக கவர்ந்துருவாங்க. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. 4 பேர் இவங்க இருக்கிற இடத்துல இருக்க ஆசைப்படுவாங்க. ரொம்ப நாள் கழித்து இவங்க பேசினா கூட அந்த இடையத்த நாள் கேப்பெல்லாம் தெரியாது. திருப்பி ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. சொந்த பந்தங்கள் உறவுக்காக பாசம் அதிகங்க. பாசத்துக்காக ஏங்குற ராசி. என்ன ஒரு சில இதில் பாசத்துக்காரங்க சொந்தக்காரங்க ஏமாற்றிடுவாங்க. அப்பையும் இந்த ராசி விட்டு கொடுக்கும். சரி போ, என்ன பண்ணுறதுங்க சூழ்நிலை. ஆனால் இந்த ராசிக்கு க்ரியேட்டிவிட்டி, கலைத்துவம் அதெல்லாம் அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தொழிலும் அமைஞ்சிட்டா, ஏன்னா இந்த ராசி அடிப்படையில் அமைஞ்சப்போ சூப்பராக இருக்கும். நிறைய டிசைனர், ஏதோ ஒரு டிசைனர், ஃபோட்டோகிராஃபர், டான்ஸு, மியூசிக் ஏதோ ஒரு வகையில் இந்த ராசிக்கு அமைஞ்சு கொண்டே இருக்குதுங்க. இப்போ இந்த ராகு கேது சொன்ன இல்லையா, அதை விட என்னென்னா கேதுவின் சாரமும் அதுக்கு அவப்ப ராகு சாரம். பொதுவாக அப்படி வரும்போது ராகு அந்த காலசர்ப்ப தோஷத்தின் இன்னும் வீரியம் அதிகரிக்கிறது. முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தவற விட்ட வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும். சார் என்ன சொல்கிறீங்கன்னா, நிச்சயமாக நிறைய பேருக்கு திருமணம் இருக்கா இல்லையா, திருமண வரன் உங்களுக்கு தெரிஞ்ச கட்டுக்குள் இருக்கிற அம்சம் வரும். இடம் பொருள் வீடு சம்மந்தப்பட்ட சொந்த சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். நிறைய பேர் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இந்த சொத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாடகைக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகள். கடனுக்காக ஒரு சில வீட்டை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அடுத்த இடம் எப்படிங்க வாங்குறதுன்னு. அப்போ கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். அப்போ இந்த நேரத்தில் தான் வேலை வாய்ப்புகள். நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், அது மூலம் கடன் அடைக்கிறேன். ஆகும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இந்த துல்லியமாக பேசுவோம். சார் இடம் சொத்து அமையுமா? நிச்சயமாக இடம் வீடு சொத்து அமையும். வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய காலகட்டம் உண்டு. அது சார்ந்த கடன் அடைக்க வழி பிறக்கும். நிச்சயமாக மீண்டு வந்துடலாம். வேலை வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. சார் இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, நான் பிறந்த ஊருக்கு வந்துடுவேனா, இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் நிறைய பேருக்கு வெளிநாட்டு செல்ல வாய்ப்புண்டு, வெளிநாட்டுக்கு வர வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கே பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நிறைய பேர் சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் தான் ஐஎல்டிஎஸ் டோஃபல் ஜிஆர்இ கிளியர் பண்ண வாய்ப்புண்டு. இதே காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு சார் நான் கேட் எக்ஸாம் எழுதுகிறேன், ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறேன், இல்லை ரிசர்ச்சுக்கு போகிறேன், இந்த மாதிரி மாணவர்கள் கல்வியில் நிறைய டெவலப் ஆகுங்க. மாணவர்கள் எதில் தவிக்கிறாங்க அப்படின்னா, 10th பையனா அதை முடிச்சுட்டு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பிரச்சனை. சரி +1 +2 படிச்சிட்டாரு, காலேஜ் எங்கே, உள்ளூரா வெளியூரா, சரி கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணலாமா இல்லை நார்மலாக பார்க்கலாமா, இது ஒரு சிக்கல். இல்லை ஃபஸ்ட்டே மேனேஜ்மெண்ட் சேர்த்துருவாமா, இல்லை விஐடி எழுதலாமா, அமிர்தா எழுதலாமா, இல்லை நார்த் இந்தியாவில் எழுதலாமா. இந்த குழப்பத்துக்கு இந்த ராசிக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் இடமா சனியோ இந்த அம்சம் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கணும்.
நிறைய பேர் படித்த படிப்பு விட்டு வேறு ஃபீல்டுக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு உண்டான கால சூழ்நிலை கரெக்டாக எடுத்துட்டா ஜெயித்து விடுவார்கள். நான் ஒருத்தர் சொன்னேன், இவங்களுக்கு பேங்கிங் செக்டரில் அற்புதமாக வேலை செய்கிற ஜாதகங்கன்னு, இவங்க ஐடி எடுத்துட்டாங்களேன்னு. அப்போ அதிலே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டேட்டா அனலைஸ் மாதிரி பண்ண வச்சு